ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். எனக்கு அன்பானவர்களே, பொதுவாகவே இந்த இடத்துல நாம பார்த்த இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் கிறிஸ்துவை அறியாத அல்லது கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில கிடக்கிறார்கள். அப்படி எகிப்தில அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திற்கு நம்முடைய மோசேயை அனுப்புகிறார். அந்த மோசே கூட ஆரோனையும் அனுப்புகிறார். அவர்கள் 2 பேரையும், அதாவது எகிப்தினுடைய ராஜாவினிடத்தில் அனுப்பி அந்த பார்வோனுக்கு முன்பாக நின்று தம்முடைய ஜனங்களை ஆராதிக்கவும் தம்முடைய ஜனங்களை விடுதலை பண்ணியும் அனுப்பும்படி சொல்லுகிறார்கள். அதற்கு அந்த பார்வோன் ஒற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எச்சரித்து அவர்களிடத்தில் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பும் போது சில வாதைகளால் வாதிக்கிறார். தேவன் பலவிதமான வாதைகளால் அவர்களை வாதித்தார். அதிலே ஒன்று தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய நீர்நிலைகள், குளங்கள், ஏரி, அவர்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களில் உள்ள தண்ணீர்கள் உட்பட அந்த தண்ணீர்கள் முழுவதுமாய் இரத்தமாய் மாறுகிறது. இப்பொழுது மீண்டுமாய் மோசேயும் ஆரோனும் அழைக்கப்பட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறார்கள். இப்பொழுது மோசேயும் ஆரோனும் மீண்டுமாய் பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். இப்படி பல வாதைகளால் நிரம்பி கடைசியாக அந்த பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விருப்பத்துக்கு ஏற்ப ஆராதனை செய்யும்படியும் தன்னையும் தன்னுடைய நாட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டு அனுப்பிவிட்டார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முக்கியமான செய்தி, ஒருபுறம் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்னொரு புறம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், யோவான் 2ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனம் முதல் 5, 6, 7 வசனங்கள் முடிய பார்ப்போமானால், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். அதாவது ஒரு கல்யாணத்திற்கு, கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அவரோடு கூட இருக்கிற சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அவருடைய தாயாகிய மரியாளும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதனை கண்ட இயேசுவின் தாயாகிய மரியாள் உடனே அவரிடத்தில் போய், இதோ இந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிற்று என்று சொல்லுகிற நேரத்திலே வசனம் சொல்லுகிறது, யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த வார்த்தையை கேட்ட இயேசுவின் தாயாகிய மரியாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்த வேலைக்காரரிடத்தில் சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார். சோ இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே கற்சாடிகளை வைத்து அதில் தண்ணீரை வைத்திருப்பார்கள். அந்த வரிசையாக காணப்படுகிற கற்சாடிகளிலே நம்முடைய இயேசுவானவர் தண்ணீரை நிரப்ப சொல்கிறார். அப்படி நிரப்பின அந்த தண்ணீர்கள் யாவையும்
அவர் திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு 2 முக்கியமான குறிப்பு என்னவென்றால், ஒரு இடத்தில் தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறார், ஆனால் ஒரு இடத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுக்காமல், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல், அவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது. அந்த மனிதன் உட்பட அவனுடைய தேசம் முழுவதும் உள்ள மக்கள் யாவரும் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். இதனால் பல்வேறு குழப்பங்களும் கவலைகளும் வேதனைகளும் அந்த இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இரண்டாவதாக நாம பார்த்த ஒரு முக்கியமான காரியம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் மனதில்லாதவர்களாய் காணப்பட்டாலும், அவர்கள் மேல் வைத்த அந்த அன்பின் காரணமாகவும், வசனம் சொல்கிறது, இயேசுவும் அவரோடு கூட சீசர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி அழைக்கப்பட்ட இடத்துல இந்த இயேசுவை விசுவாசிக்காத ஒரு கூட்டம், இந்த யூதர்கள் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள், தாங்கள் செய்கிறது மட்டுமே அவர்களுக்கு எல்லாம் சரி என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள், அப்படிப்பட்ட விரோதமான யூதர்களுக்கு முன்பாக இயேசு அழைக்கப்பட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு மத்தியிலே செய்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நபராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களோ அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அல்லது வேறு மதத்தினரோ எந்த ஒரு நபராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் பாவியாக இருக்கலாம், பாவமான காரியத்தை செய்திருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இயேசுவை நீங்கள் அழைப்பீர்களானால் அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு இடத்திலே தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது, மற்றொரு இடத்திலே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. ரத்தமாய் மாற்றின எகிப்து தேசத்தின் பார்வோன் உட்பட அவனுடைய சேனைகள், அவனுடைய மக்களும் இந்த இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இந்த இடத்துல யூதர்களும் அவர்களை விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரை அந்த கல்யாணத்திற்கு அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குமானால், அந்த இடத்திலே அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கல்யாணத்திற்கு வந்து அவர் அங்கே நிற்பார் என்றால், அந்த இடத்திலே இருக்கிற குறைவுகளை அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட இயேசுவை அழைத்து, உங்கள் வீட்டின் நடுவிலே அவரை அழைத்து அவரோடு கூட நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கவலைகளை, கண்ணீரை, வேதனைகளை, பாடுகளை, அவமானங்களை, குறைவுகளை, இயலாமை, இல்லாமை, எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவரிடத்திலே சொல்லுவீர்களானால் அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றி உங்களை உயர்த்துகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். எனக்கன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், அந்த மகத்துவமான இயேசுவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கூப்பிட்டு அவரிடத்திலே தஞ்சம் அடைவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் கொண்டு போய் வைக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.